Hello my boys and girlfriends, welcome back to another video. நான் உங்க சந்தோஷ் ராஜ். So previous episodeல ஒரு பையனை எப்படி சைக்காலஜிக்கலா அட்ராக்ட் பண்றதுன்றத பார்த்தோம். So இந்த எபிசோட்ல ஒரு பொண்ணை எப்படி சைக்காலஜிக்கலா அட்ராக்ட் பண்றதுன்றத பார்ப்போம். So ladies and gentlemen, நான் உங்க சந்தோஷ் ராஜ் and this is Alpha Tamil. நம்ம சேனல் மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க because நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆயிடும். ஸோ ஒரு பொண்ணை நீங்கள் சைக்காலஜிக்கல் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கிறது என்னன்னா எமோஷன். ஸோ நீங்கள் எமோஷனாக அவங்களோட கனெக்ட் ஆகணும். அதாவது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க காமெடி பண்ணி சிரிக்கிறாங்கன்னா நம்ம பதிலுக்கு சிரிப்போம், கோவப்படுறாங்கன்னா பதில் நம்ம கோவப்படுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே விஷயத்த அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அது நீங்கள் எப்படி கன்வே பண்ணுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் சோகமாக இருக்கீங்க, ஓகே எனக்கு இதில் லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த டைமில் அவங்க உட்காந்து சிரிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உட்காந்து ஓகே பரவாயில்ல, அவங்களும் ஒரு உங்கள் லெவல் கொஞ்சம் சோகமாக ஆகிட்டு இல்லை இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எமோஷ்னலாக அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் ஆகணும். அதாவது நீங்கள் சோகமாக இருக்கீங்கன்னா சோகமாக இருக்கணும், ஐ மீன் அந்த மாதிரி சொல்கிறேன் வரேன் நான், என்ஜாய் பண்ண வைக்கணும் அவங்க கூட இருக்கும்போது. அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எமோஷன்ஸாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். என்ன ஒரு நெகட்டிவிட்டிஸ் உங்களுக்குள்ளே வந்தாலுமே சரி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த பாசிட்டிவ் திங்கிங் வந்து அவங்களுக்கு தோணும், ஓகே இவன் எவ்வளவு தான் கஷ்டம் வந்தாலுமே சரி அவன் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறான், ஓகே இது என்ன என்னோட தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து நீங்கள் அவங்க மனசுக்குள்ளே புகுத்தணும். அதுக்கு நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்கள் லுக்கில் எல்லாத்துமே இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, ஓகேவா? நீங்கள் பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, தூரத்துலேருந்து சைட் அடிப்பாங்க, ஓகேவா? ஆனால் இப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து பேசணும்னு விருப்பப்பட்டாலும் ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை நீங்கள் போக்கணும். அதாவது நீங்கள் ஒரு சோஷியல் ப்ரூஃபாக மாறணும். யார் வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீங்கள் ஈஸியாக பேச ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யோசிப்போம், லைக் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா சில பேர் வருவாங்க, ஓகே இவங்க செம்ம ஹை கிளாஸ் பா, இவங்களாம் நம்ம பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல. அந்த மாதிரி தாட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிரேக் பண்ணணும், ஓகேவா? ஸோ யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஜாலியாக ஒரு நார்மல் கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சோஷியல் ப்ரூஃப் பர்சனாக நீங்கள் இருக்கணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நடந்து போயிட்டு இருப்பாங்க, லைட்டாக இடிச்சிட்டு ஓகே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சோஷியல் ப்ரூஃப் பர்சனாக மாறணும். ஸோ அடுத்து நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொன்னால், நம்ம எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாலும் நம்ம அழகாக தெரிய மாட்டோம். எப்பேற்பட்ட அழகான பையனாக இருந்தாலும் சரி, அழகாக அந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆங்கிளில் அவங்க மொக்கையாக இருப்பாங்கன்னு தெரியும். அந்த ஆங்கிள் என்னன்றது நமக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கும்போது பார்த்துக்கலாம், ஓகே இந்த மாதிரி ஆங்கிள் நான் நல்லாவே இருக்க மாட்டேன், இந்த ஆங்கிள் நான் அழகாக இருப்பேன் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த பொண்ணு எந்த பொசிஷனில் இருக்காலோ அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த ஆங்கிள் அழகாக இருப்பீங்களோ அந்த ஆங்கிள் நிற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி நின்றுட்டு இருக்கேன், என்னோட டிம்பிள் தான் எனக்கு அழகு. ஸோ நான் அந்த பொண்ணு எனக்கு ஆப்போசிட் இப்படி நின்றுட்டு இருக்கு, நான் அப்படி சைடில் திரும்பி ஓகே நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட டிம்பிள் வந்து அந்த பொண்ணுக்கு நோட்டிசபிளாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்படி நின்று பேசும்போது என்ன ஆகும், அந்த பொண்ணு பார்க்கும், அது ஒரு அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி விடும், உங்களை பற்றி ஒரு இம்ப்ரெஷன் மைண்டுக்குள்ளே கிரியேட் ஆகும். அது அவங்கள சைக்காலஜிக்கலாக இம்ப்ரெஸ் பண்ணும். ஓகே ஹீஸ் கியூட் அப்படின்னு ஒரு வேர்ட் மைண்டுக்குள்ளே ரன் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா ஆக்சிடாசின், லவ் ஹார்மோன். ஸோ இந்த லவ் ஹார்மோனை கரெக்டாக ட்ரிகர் பண்ணணும்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு உங்களை பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது எப்படி ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் டச் மூலமாக. ஸோ ஒரு பொண்ணை எங்கே டச் பண்ணணும் எங்கே டச் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணே வந்து பக்கத்தில் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம விலைக்கு போகிறதுன்றது கைண்ட் ஆஃப் தப்பான ஒரு விஷயம். அதுக்குன்னு ரொம்ப விலைக்கு போகக்கூடாது. நம்ம ஒரு டீசெண்டாக ஃபர்ஸ்ட் டைம் உட்காராங்க அப்படின்னா லைட்டாக விலைக்கு போகலாம், ஓகேவா? அதுக்குன்னு ரொம்ப விலைக்கு போகக்கூடாது. அதே ரெண்டாவது டைம் அந்த பொண்ணு வந்து உட்காருது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஓகேவா? அண்ட் அந்த பொண்ணு டச் பண்ணி உங்களுக்கு விளையாடுறதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணணும். சில பேர் நான் ஒரு பொண்ணு ஜாலியாக விளையாட்டு கிடைக்கும், இப்போ எதுக்கு நான் அடிச்சு பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி தப்புகளை பண்ணக்கூடாது, ஓகேவா? அதே மாதிரி ஒரு பொண்ணை எப்படி சொல்கிறது, சேஃபாக கூட்டு போகிறதா இருக்கட்டும், ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி கையை தட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் தான் வந்து கைண்ட் ஆஃப் சேஃப் டச்னு சொல்லலாமே தவிர அதுக்கு நான் அவங்க இடுப்பில் கை வைக்கிறதுலாம் வந்து தட்ஸ் டோட்டலி ராங். சில பேர் வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறன்ற பேரில் அவங்க ரிலேஷன்ஷிப்பே வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. கரெக்டாக டீசெண்டான டச்சஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா லுக் ஹார்ட்டர் ஃப்ரீக்வெண்ட்லி. ஸோ 90% ஆஃப் த லவ் எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆகும், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லவ் வந்து செம்மையாக இம்ப்ரெஸ் ஆகும் சைக்கலாஜிக்கலாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேவ் லென்த் இங்கிருந்து அங்கே அப்படியே ஒரு டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும் ஒரு விஷயங்கள், இன்புட் டேட்டா அவுட்புட் டேட்டான்ற மாதிரி டேட்டா போயிட்டு டேட்டா வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா, இது என் ஸ்கூல் லைஃப்பில் நடந்தது சொல்லலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும் இப்போ லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டாங்க, ஓகேவா? அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டு இருப்பா, இவன் ஃப்ரெண்டில் உட்காந்துட்டு இருப்பான். கிளாஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 100 தடவையாவது அவன் திரும்பி பார்த்துருவான். திரும்பி பார்க்காம இருக்கவே மாட்டான். என்ன நடந்தாலும் சரி இப்படி இப்படி
இப்படின்னு திரும்பி பார்த்துட்டே இருப்பாடி. கழுத்து வலிக்காதானா இல்லை மச்சாடி சொல்லி யாராவது மறைச்சான்னு வச்சுக்கணும், தலையில வெட்டி ஓர நகர்றா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரி பார்த்து அந்த பொண்ணை அவன் லவ் பண்ண வச்சிட்டான்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த லுக் உங்களுக்கு இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு இருக்கணும், எந்த பக்கம் பார்த்தா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த பொசிஷன் நீங்கள் போய் உட்காந்துக்கணும். ஸோ அந்த ஒரு வேவ் லென்த் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இந்த பொண்ணு எப்படி உட்காந்தாலுமே சரி அந்த பையனோட லுக் அவன் இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கு வந்து தெரியும், ஓகே இந்த பையன் நம்மளை பார்க்குற மாதிரி தான் உட்காடுறான் அப்படின்ற மாதிரி. எப்படி அந்த பொண்ணு எப்படி திரும்பி பார்த்தாலுமே சரி அந்த பையன் அந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஒரு இப்போ ஆஃபீஸ் கொலீக்ஸ்னால் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஒரு வெளியே நீங்கள் எங்கே போனாலுமே சரி அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 6வது பாயிண்ட் என்னன்னா ஸ்டேட்டஸ் ட்ரிகர். ஸோ எந்த ஒரு பொண்ணுக்கு இருந்தாலுமே சரி தன்னோட லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும், நல்ல ஒரு எல்லாரும் பார்க்குற ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. எந்த ஒரு பொண்ணு எடுத்தாலுமே சரி ரிச் காசு அப்படின்றது ஒரு செகண்டரி, பட் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணுன்றது தான் எல்லாரும் பொண்ணோட ஆசை. ஸோ நீங்கள் ஆஸ் அ மேலாக நீங்கள் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வரணும். எங்கே போனாலும் சரி ஒரு மதிக்கக்கூடிய ஒரு பொசிஷனாக இருக்கணும். வாங்க சந்தோஷம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்தோன்னே கொடுக்கணும். அது வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டை நீங்கள் கெயின் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங். நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 6 பேக்ஸ் வச்சு நீங்கள் ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட ஒரு ப்ராப்பர் சூட் போட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு பயங்கரமாக உங்க மேலே இம்ப்ரெஸ் ஆவா. வெல் டெய்லர்ட் சூட் இம்ப்ரெஸ் த மேன் அ லாட். கரெக்டான ஃபிட், கரெக்டான ஹைட், கரெக்டான விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக சூட்டில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு டப்புன்னு உங்களை பார்த்தோன்னு இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அண்ட் அந்த ஒரு பொண்ணுன்னு இல்லை, நீங்கள் ஒரு ஹாலில் அது மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கிற எல்லா லேடிஸுமே உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா சூட் எல்லாருமே தான் போட்டு போவாங்க, ஆனால் அங்கே ஃபிட்டாக கரெக்டாக போட்டு போகிறவங்கன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேர். அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ யூ கேஸ் சில பேர் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப சோகமாக போவாங்க. என்னடா அது என்ன நடந்தாலுமே சரி தானும் சோகப்பட்டு மற்றவங்களையும் சோகப்பட வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் தானுக்கு என்னோட தான் சோகம் இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய சந்தோஷமாக இருப்பாங்க, மற்றவங்க சந்தோஷமாக வச்சுக்க பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த 2வது கேட்டகரியாக தான் இருக்கணும். அந்த பொண்ணு உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுடைய ப்ரெசன்ஸ் அந்த பொண்ணை என்ஜாய் பண்ணணும். உங்கள் கூட இருந்தால் அவன் சிரிக்கணும், சந்தோஷப்படணும், விளையாடணும், ஒரு நல்ல குட் ஃபீல் வரணும் உங்க கூட இருக்கும்போது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் அந்த நின்று பேசினா போதும், அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பொண்ணை வந்து ஒரு நல்ல விதமாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்களோ அது அவங்களோட 24 hours உங்களை பற்றி திங்க் பண்ண வைக்கும். எஸ் சீரியஸ்லி, உமன் இஸ் ஆல் அபவுட் எமோஷன். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட எமோஷனில் கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களோட எப்படி சொல்கிறது உங்ககிட்ட நெருங்கி வருவாங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ அதனால இந்த கோவம் வெறுப்பு கிருப்பு இதெல்லாமே வந்து ஓரம் ஒதுக்கி வச்சிருங்க. நீங்கள் நார்மலாக சொல்லலாம், இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு நார்மலாக தான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள உங்கள் எவனோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டான், ஓகே அவன் நாசமாக போட்டோம், சாவு அடிச்சுக்கிட்டோம், செத்தே போட்டோம் அப்படின்னு நீங்கள் அந்த பொண்ணு முன்னாடி ஒரு ஹேட்டடாக பேசிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், ஒரு நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது உங்களை நெகட்டிவ் வராதோ அந்த பொண்ணுக்கும் ரீச் ஆகுமே தவிர ஒரு பாசிட்டிவ் வர ரீச் ஆகாது. அது ஓகே சரி ஓகே அவன் பண்ணிட்டான், அவனோட தப்பு, அது அவனுக்கு தெரியாமல் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பாசிட்டிவ் வரா அந்த பொண்ணுக்கு ரீச் ஆகும், அந்த பொண்ணு உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா. புரியுதா? ஸோ அதனால பாசிட்டிவ் திங்கிங் அப்சர்வ்ஸ் அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் பீப்புள்ஸ் டு யூ. ஸோ அதனால நீங்கள் பாசிட்டிவ் திங்க் பண்ணுங்கள், உங்கள் ப்ரெசன்ஸை அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கோங்க. So that's it for today's video. My alphys and gulfis இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய டஃப்பான பொண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்களை பற்றி யோசிப்பா, கொஞ்சமாக சைக்கலாஜிக்கலாக வேற லெவலில் உங்களை இம்ப்ரெஸ் ஆவா. ஸோ பட்டா